தமிழ் சினிமா கதைகள் முதலாளி என்று அழைத்த எம்ஜிஆர். என்னுடைய வணக்கம். முதலில் இந்த தேர்தலில் சுமூகமாக வெற்றி என்ற இலக்கை போட்டி இல்லாமல் நடத்தி தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரையில் போட்டி இருக்கலாம், நம்ம சங்கத்தில் போட்டி இருக்கக்கூடாது அப்படின்னு பொறுப்பில் இருக்கும் சில உறுப்பினர்களுக்கு போட்டி இல்லாமல் இதை அற்புதமாக நடத்தி தந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது நம்முடைய குடும்பம். பிரச்சனைகள் வந்தால் நாம் தான் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும். இனி அதுபோல எதுவும் வராது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. இன்று உதயகுமார் அவர்கள் ஒரு தலைவர் பதவிக்கு வந்திருக்காருன்னா, உதயகுமார் வீடு தேடி உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அவரை தேடி நம்ம போனோன்னு சொன்னால் வீட்டுக்கு வருவார். அது மாதிரி ஒரு எளிமையானவர். நான் ஆரம்பத்திலேருந்து அவரை பார்க்குறேன். அவருடைய முதல் படம் அவர் இயக்குனதிலிருந்து அவருடைய வளர்ச்சியை நான் பார்த்து இன்று ஒரு பொறுப்பில் தலைவராக அமர்ந்திருக்கும் அளவிற்கு அவர் உயர்ந்திருப்பதை நினைக்கும் பொழுது என் சகோதரர் ஒருவர் அப்படி வந்ததை போல் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த சங்கத்தில் இருக்கும் அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப பேரரசு அவர்கள், அவருடைய உழைப்பும் அவருடைய அந்த சின்சியாரிட்டி அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுபோல் இங்கே இருக்க அனைவருமே நிச்சயமாக நன்றாக அவர்களுடைய பொறுப்பினை ஏற்று அவர்கள் செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் உண்டு. இன்று செல்வமணி அவர்கள் என்னுடைய துணைத் தலைவர் என்று அழைத்தார். நான் துணைத் தலைவர் என்ற பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உங்களுடன் இருப்பேன். எப்பொழுதும் இந்த சங்கத்தில் இருப்பேன். என்ன வேண்டுமோ அதை செய்வேன் என்பது நான் உறுதி கூறுகிறேன். முதலில் எப்பொழுதும் என்னுடைய எண்ணம் என்னென்றால் நம்முடைய உதவி இயக்குநர்கள் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒவ்வொரு இயக்குநர்களும் தன்னுடைய உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்களை பார்த்து கொண்டாலே நிச்சயமாக நமக்கு ஒரு பாதி பேர்டன் குறைஞ்சிரும். அவங்களுடைய சம்பள பாக்கி நம்ம சம்பள பாக்கி, டைரக்டரோட சம்பள பாக்கி கிடையாது. உதவி இயக்குநர்களுடைய சம்பள பாக்கியை வாங்கி கொடுக்காம நான் படம் ரிலீஸ் பண்ணது கிடையாது. அது வாங்கி கொடுத்த பிறகு தான் நான் படத்தை ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு மனப்பான்மை நம்மளுக்கு வந்தாலே பாதி பேருடைய கஷ்டம் தீர்ந்துடும். ரெண்டாவது இப்போ என்னுடைய பிளான் என்னென்னா, ஒரு 2-3 படம் ஒர்க் பண்ண பிறகு இன்னும் புதியவர்களை சேர்த்து அவர்களுக்கு வேலை தர வேண்டும் அப்படின்ற எண்ணம் இன்று இருக்கும் இயக்குநர்களுக்கு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நம்ம ஒரு 3 படம் 4 படம் 5 படம்ன்ற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க டைரக்டர் ஆகிடுவாங்க. இப்போ வர ஃபாஸ்ட்டில் பார்த்தா ஒரு படம் போதும் ஒவ்வொருத்தருக்கு. அதனால் அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும், அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், அனைவர்கள் பிரச்சனையும் தீர வேண்டும் என்று என்னுடைய பிரார்த்தனை. இந்த 2 வருடம் இந்த சங்கம் இந்த பொறுப்பில் இருக்கும் பொழுது ஒரு 20 வருட தொலைநோக்கு பார்வையில் திட்டம் தீட்டி என்ன செய்ய வேண்டுமோ அதை எல்லோரும் பேசி அத்தனை பேருக்கும் என்ன உதவிகள் வேண்டுமோ அதை அத்தனையும் வகுத்து இந்த 2 வருடத்தில் நாம் ஒரு நல்ல இலக்கை அடைய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். அதை நான் நிச்சயமாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் உங்களோட அமர்கிறேன், உங்களோட பேசுகிறேன். என்ன உதவி வேண்டுமானாலும் நான் தயாராக இருக்கிறேன். அதை நீங்கள் கேட்கலாம். அது எந்த பண்டிகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இரங்கல் இதாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக நம்முடைய பொறுப்பு நான் வருவேன், நான் செய்வேன் என்பதை இங்கு எல்லோர் முன்னோடும் நான் சொல்லிக்கொள்கிறேன்.
நானும் கடமைப்பட்டவன் தான். இந்த சங்கத்திற்கு அனைத்தும் செய்ய வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கும் இருக்கிறது. நான் அந்த பாரம்பரியத்தில் பிறந்தவன். என் தந்தை, இன்று நான், என்னுடைய மகன், எங்கள் குடும்பம் சினிமா குடும்பம். ஆகவே சினிமாவை நான் கைவிட மாட்டேன், சினிமாவும் எங்களை கைவிடாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதுவரை நான் இருக்கும் வரை, என்னுடைய பலம் இருக்கும் வரை நான் உங்களுக்கு உழைப்பேன், உங்களுக்கு நல்லது செய்வேன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கு வந்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். என எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே சொல்லுவார், அவருடைய ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை தயாரிப்பாளரான பிறகு அடுத்த நாளே முதலாளின்னு தான் கூப்பிடுவார். யார் நமக்கு சம்பளம் தராங்களோ அவங்க தான் நம்ம முதலாளி. அது யாராக வேணா இருக்கலாம். அந்த முதலாளிகள் நம்ம பார்த்துக்கிட்டோன்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம எல்லாருமே நம்ம குறிக்கோள் நம்ம முதலாளியை நல்லா பார்த்துக்கணும். எத்தனையோ படங்கள் சில கஷ்டங்களில் நடக்கும், அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஆனால் முதலாளி நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கணும். அந்த எண்ணம் ஒவ்வொரு இயக்குனருக்கும் வரணும். ப்ரொடியூசர்ஸு இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்னுடைய வேண்டுகோள், தயவு செய்து தயாரிப்பாளர்களை பத்திரமாக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். அதுதான் இப்பொழுது முக்கியம். ஏன்னா நிறைய கார்ப்பரேட் எல்லாம் உள்ளே வந்தாச்சு. இண்டிவிஜுவல் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியாமல் போகுது. அதை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. தோளில் கை போட்டு ஒரு படம் ஒரு சீன் முடித்த உடனே இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டோன்னு என் தோளில் கை போடுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் இருந்தார். அந்த தயாரிப்பாளர் இப்போ இல்லை. அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் எங்களுக்கு வேணும். இவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டிங்க, 30 நாள், 60 நாள், 70 நாள் உங்களுடைய ஷெட்யூலை நீங்கள் கம்மி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு பாராட்டுற தயாரிப்பாளர்கள் இருந்தாங்களே, அவங்கெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. அவங்கெல்லாம் இருந்தால் தான் பணம் வரும், சம்பளம் அதிகம் கிடைக்கும். அதெல்லாம் வேறு விஷயம். நமக்கு மார்க்கெட்டில் இருந்தால் நம்மளுடைய பணம் நமக்கு வரும், நம்மளுடைய வியாபாரம் நமக்கு நடக்கும். அதனால் தயாரிப்பாளர்களை, இங்கு இயக்குநர்கள் சங்கத்தை சார்ந்த அத்தனை பேரும், இயக்குநர்கள் அத்தனை பேரும் நம்முடைய பொறுப்பு. அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. மீண்டும் வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.